بسم الله الرحمن الرحيم. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் உத்தம நபியின் உன்னத தோழர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிந்து வருகிறோம். உண்மை வரலாறுகள் மனித சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவும், கடந்த கால வரலாறுகளை நாம் அறிந்து கொண்டால்தான் நம்முடைய நிகழ்கால வாழ்வை நாம் செம்மைப்படுத்த முடியும் என்பதற்காகவும், கடந்த கால வரலாறுகள் இந்த மனித சமுதாயத்தில் ஆதாரபூர்வமான அடிப்படையில் எடுத்துச் சொல்லப்பட்டால்தான் மனித சமுதாயத்தினர்கள் அதிலிருந்து படிப்பினை பெற்று தியாக உணர்வோடு இஸ்லாமிய பற்றுதலோடு தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்வார்கள் என்கிற லட்சிய நோக்கத்தோடும் இங்கே இந்த தொடர் உரை நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினமும் அதற்கு முந்தைய தினமும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்தும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தைகளான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்தும் நாம் ஓரளவுக்கு அறிந்து கொண்டோம். நேற்றைய தினம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு விரும்பத்தகாத ஒரு போர் மூளும் ஒரு அபாயம் ஏற்பட்டவுடன் தனக்கு பின்னால் ஆதரவு தெரிவித்து வந்த, அணிதிரண்டு வந்த கூஃபாவாசிகள் தன்னை கைவிட்டு விட்டார்கள் என்பதை உணர்ந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக தன்னுடைய பொறுப்பை அல்லாஹ்வுக்காக வேண்டி துறந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஒரு உறுதி பிரமாணம் எடுத்து ஒரு சமாதானத்திற்காக வேண்டி இயங்கினார் என்றும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கூட்டத்தாருக்கு மத்தியில் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு இந்த ஹசன் அவர்கள் சமாதானப்படுத்துவார் என்கிற முன்னறிவிப்பின்படியும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமாதானத்திலே இறங்கினார் என்பதை நேற்றைய வரை நாம் பார்த்தோம். அப்படி சமாதானத்தில் இறங்கிய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 8 வருட காலம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் கீழ் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த 8 ஆண்டு காலத்தில் அடிக்கடி தன்னுடைய தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு முஆவியாவிடத்திலே செல்லுவது, அமர்ந்து பேசுவது, ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துவது, இப்படியான காரியங்களையும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்து வந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய
பேர குழந்தைகள் மட்டுமல்ல, சொர்க்கத்துடைய வாரிசுகள் என்று பாராட்டி சீராட்டி சொன்ன அந்த சொர்க்கத்து பிஞ்சு உள்ளங்களை எல்லாம் அரவணைத்தார். வரும்பொழுதெல்லாம் நன்கொடைகளை வாரி வாரி கொடுத்தார். மிகுந்த ஒரு முஹப்பத்தோடு தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அன்பர்களே, ஒரு விஷயத்தை கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யசீத் அவர்கள் கொன்றார் என்றெல்லாம் இஸ்லாமிய பாடல்கள் கூட இஸ்லாமிய பாடல் ஆசிரியர்கள் இயற்ற தயங்கவில்லை. ஆனால் ஹிஜ்ரி 51ஆம் ஆண்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் அவர்களை அடிக்கடி முஆவியாவிடத்திலே வந்து அறிமுகம் செய்து நட்பு உறவுகளை வலுப்படுத்தியதனுடைய விளைவு கான்ஸ்டன்டினோபிள் என்று சொல்லப்படுகிற ஒரு நகருக்கு எதிராக ஒரு நாள் போர் தொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போருக்கு தளபதியாக யாரை நியமித்தார் தெரியுமா? தனது மகன் யசீதை நியமித்தார். ஆனால் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும், அந்த வரலாற்றில் யசீதுடைய தலைமையின் கீழ் கான்ஸ்டன்டினோபிள் எதிர்த்து போர் செய்ய புறப்பட்டவர்கள் ஒருவர்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. யசீத் அவர்களும் ஹுசைன் அவர்களும் நண்பர்கள் என்பதை முதல் கட்டமாக நாம் மறந்துவிடக்கூடாது. காரணம், ஒரு நபித்தோழருடைய மகன் யசீத், ஒரு நபியினுடைய பேரக்குழந்தை ஹுசைன், இருவர்களுக்கு மத்தியில் என்றைக்கும் காழ்ப்புணர்வோ விரோதமோ பகைமையோ கிடையாது. தனது தந்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டி கூப்பாவாசிகளால் திட்டமிட்டு 40,000 பேர் திரண்ட பொழுதும் கூட ஆட்சி அதிகாரத்தை அனைத்தையும் தூக்கி வீசிக்கொண்டு சமாதானத்தை விரும்பிய அண்ணன் ஹசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் யசீத் அவர்கள் பார்த்தவர்தான். ஆகவே யசீதை குறித்து உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தவறான எண்ணம் இருந்தால் முதலில் ஆரம்பமாகவே அதை நீங்கள் களைந்திட வேண்டும். இப்படி சமாதான புறாவாக எல்லா நிலைகளிலும் சமாதானத்தை விரும்பிக் கொண்டிருந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இனி விட்டால் இவர் மிகப்பெரிய ஒரு நாசத்தை உண்டாக்கி விடுவாரோ என்று அந்த பாவிகள் எண்ணினாரோ என்னவோ தெரியவில்லை. உணவில் விஷம் கலந்து கொடுத்து உயிரை போக்க முயற்சி செய்தார்கள், கொலையும் செய்து விட்டார்கள் அந்த பாவிகள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. மரண நேரத்தில் தனது தம்பி ஹுசைன் அவர்களை அழைத்து சொன்னார்கள், தம்பி, ஏதோ உணவிலே விஷத்தை வைத்து என்னை கொன்று விட்டார்கள், விஷம் தடவிய உணவை எனக்கு தந்து விட்டார்கள் என்றார். யார் செய்தது என்று துடித்தார். காரணம், ஒரே அண்ணன். யார் செய்தது இந்த துரோகச் செயலை சொன்னால் நான் கொன்று விடுவேன் என்று ஆத்திரப்பட்டார், ஆதங்கப்பட்டார். யார் என்று தெரியாது, ஆனால் விஷம் தடவிய உணவை தந்து விட்டார்கள் பாவிகள் என்று சொல்லி கண் எதிரே துடித்து ஒரு ஷஹீத் என்கிற ஒரு அந்தஸ்தோடு இந்த உலகத்திலே இருந்து விடைபெறுந்தவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, சிரியா என்கிற அந்த நாட்டிற்கு யசீத் ரலியல்லாஹு அன்ஹு போன சரித்திரத்தை சுருக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் தான் முதலில் சிரியாவுக்கு எதிராக படை திரட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரன் யசீத் இப்னு அபூ சுபியானுடைய மகன் யசீத், அதாவது முஆவியாவுடைய சகோதரர். அவரை அபூபக்கர் சித்திக் அவர்கள் முதற்கட்டமாக அழைத்து சிரியாவுக்கு எதிராக நீங்கள் போர் தளபதியாக இருந்து இராணுவ தளபதியாக இருந்து சிரியாவுக்கு எதிராக நீங்கள் படை திரட்டி செல்லுங்கள். வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கிடைத்தாலும் அதற்கு பிறகு சிரியாவுக்கு உங்களை நான் கவர்னராகவே நான் நியமனம் செய்வேன் என்ற ஒரு வாக்கையும் கொடுத்து போர் தளபதியாக அனுப்புகிறார். வெற்றி கிடைக்கிறது. 2 ஆண்டு காலம்தானே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி ஆண்டார். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் அவர்களுடைய கொடுத்தை வாக்கை நிறைவேற்றும் முகமாக யசீத் இப்னு அபூ சுபியான் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரனுக்கு முதல் இஸ்லாமிய கவர்னர் என்கிற ஒரு அந்தஸ்தை சிரியாவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தார்கள். இதுதான் சிரியாவுக்கு முஆவியாவுடைய சகோதரன் யசீத், மகன் யசீத் அல்ல, முஆவியாவுடைய சகோதரன் யசீத் முதலில் கவர்னராக சிரியாவுக்கு நியமிக்கப்பட்டது அபூ சுபியானுடைய குடும்பத்தில் இருந்தவள் அல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த வாக்கை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைவேற்றினார்கள்.
நல்ல தலை சிறந்த ஒரு கவர்னர், திறம்பட ஆட்சியை நிறைவேற்றி கொண்டிருந்த ஒரு கவர்னர். இப்படி ஆட்சி அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கும் போது காலரா நோயால் அவர் இறந்து விடுகிற ஒரு நேரம் வரும்போது தன்னுடைய சகோதரர் முஆவியாவை அழைத்து, நீங்கள் இந்த மாகாணத்தை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இஸ்லாமிய ஆட்சியை நீங்கள் நிறுவ வேண்டும் என்று சகோதரன் இன்னொரு சகோதரனை அழைத்து, அண்ணன் தம்பியை அழைத்து அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். செய்தி உமர் அவர்களுடைய ஆட்சியில் நடக்கிறது. செய்தி உமர் அவர்களுக்கு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சகோதரன் கொடுத்த அந்த பொறுப்பு தொடரட்டும் என்றார். அந்த அடிப்படையில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சகோதரன் யஸீத் பின் அபு சுபியானுடைய மரணத்திற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி கட்டலிலே அமர்கிறார். அதுதான் சிரியாவுக்கு யஸீதுக்கு பிறகு, தம்பிக்கு பிறகு அண்ணன் முஆவியா வந்த சரித்திரம். முஆவியாவோடு சமாதானம் செய்கிறார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. சமாதானம் செய்து 8 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தம்பியுடைய மரணத்திற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாம், சிரியா போன்ற பிரம்மாண்டமான ஒரு பிரதேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு கவர்னராக, ஆட்சி அதிகாரியாக அவர் நியமிக்கப்படுகிறார். எந்த அளவுக்கு என்றால், உமர் அவருடைய ஆட்சி காலம், உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், ரோமாபுரி மன்னர்களுடைய நாடு எல்லை வரை இஸ்லாம் போய் பரவுகிற அளவுக்கு கடற்படை தாக்குதல், தரைப்படை தாக்குதல், அவர் கொடுக்கிற அனைத்து தோரிலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி என்று ஏகதேசம் அரபு நாடுகள் மட்டுமல்ல, ரோமாபுரி நாடுகளுடைய எல்லை வரை இஸ்லாம் பறந்தது. மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரரானார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் தன்னுடைய மரண நேரம் நெருங்கும் போது மதீனா செல்கிறார். காரணம், முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அங்கேதான் அதிகம். முஆவியா அவர்கள் சென்று பிரம்மாண்டமான இந்த ஆட்சியை ஒரு கட்டுக்கோப்போடு நிறுத்த வேண்டுமானால் எனது மகன் யஸீதை இப்பொழுதுதான் மகன் வருகிறார், எனது மகன் யஸீதை அடுத்த ஆட்சி பொறுப்பில் நான் நியமிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று ஆலோசனை கேட்டு சென்றார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மதீனத்து தோழர்களிடத்தில். முஹாஜிர்களும் அன்சாரிகளும் எங்கே அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே போய் மிக பிரம்மாண்டமான அடிப்படையில் மக்கள் மத்தியிலே ஆதரவு திரட்டுகிறார். ஏகதேசம் 90% மக்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள். காரணம், யஸீத் அவர்களுடைய போர் திறமை, புத்திசாலித்தனம், வீரம் அனைத்தையும் அந்த மக்கள் தந்தைக்கு எந்த வகையிலும் மகன் சலித்தவன் அல்ல என்பதை உணர்ந்து யஸீத் அவர்களை ஆமோதித்தார்கள் மதீனாவில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள். அதன் அடிப்படையில் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகனை பொறுப்புக்கு கொண்டு வருகிறாரே தவிர, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகனை ஆட்சிக்கு கொண்டு வந்து இஸ்லாமிய ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு களங்கத்தை உண்டாக்கிவிட்டார் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்வார்கள். அது தவறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மருமகன் தானே உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் 2வது கலீஃபாவாக வந்தாரா இல்லையா? மாமனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. 4 கலீஃபாக்களும் யார்? 2 மாமனார், 2 மருமகன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தார்கள் தான் ஆட்சி செய்தார்கள். வேண்டாம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபாத்திமா அவர்கள், ஹசன் ஹுசைன் அவர்கள் தான் எங்களுக்கு இஸ்லாம். மீதமுள்ள எல்லோர்களும் பதவி வெறி பிடித்தவர்கள், இஸ்லாமிய துரோகிகள், காஃபிர்கள் என்று பேசுகிற கல்லஞ்சம் படைத்த சியாக்களானாலும் சரி, வரலாறு தெரியாத முஸ்லிம்களானாலும் சரி, அதுவரை வேண்டாம். ஹசன் அவருடைய மரணத்திற்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சிக்கு யார் வந்தார்கள்? அலி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு கூஃபாவில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வந்தார்கள். மகன் அலி அவருடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் எல்லாம் சேர்ந்து மகனைத்தான் ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்தார்கள். மகன் ஆட்சிக்கு வருவது, மாமனார் ஆட்சிக்கு வருவது, மருமகன் ஆட்சிக்கு வருவது, பிள்ளைகள் ஆட்சிக்கு வருவது, சகோதரர்கள் ஆட்சிக்கு வருவது, இது இஸ்லாத்தில் தடை அல்ல. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சிறுக்கை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டி இஸ்லாமிய சட்டத்தினுடைய மரபுகள், நீதிகள், உரிமைகள் பாதுகாக்கப்படுகிற அளவுக்கு ஆட்சி அதிகாரம் செலுத்துகிறார்களா என்பதுதான் முக்கியமே தவிர, அவர் முன்னால் இருந்த ஆட்சி அதிகாரிக்கு தம்பியானாலும் சரி, மாமனானாலும் சரி, மச்சானானாலும் சரி, உறவு முறை இங்கே முக்கியமல்ல. அது போகட்டும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனத்து தோழர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு தனது மகனை ஆட்சி அதிகாரியாக நியமித்திருந்தாலும், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் செய்த துஆவை உங்களுக்கு நான் முன்னரே நினைவுபடுத்தி இருப்பேன். என்ன துஆ செய்தார்? அல்லாஹுவே, தந்தை மகன் என்கிற உறவுக்காக எனது மகனை நான் ஆட்சியில் அமர்த்தி இருந்தால் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்னதாகவே அவனை நீ மரணிக்க செய். அல்லது ஆற்றல், அதிகாரம், மக்கள் பலம் என்பதற்காக வேண்டி அவனை நான் ஆட்சியில் அமர்த்தி இருந்தால் அவனுக்கு நீ உதவி செய். என்ன அற்புதமான துஆ!
எவ்வளவு அழகான துவா. மேலும் யஜீத் அவர்களை அழைத்து ஒரு மரண சாசனமே செய்தார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. மகனே, இப்பொழுது ஹசன் அவர்கள் இந்த பூமியில் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகள் ஒன்றான ஹுசைன் இன்னும் இந்த பூமியில் உண்டு. அவர் மக்களால் தவறான எண்ணங்கள் ஊட்டப்பட்டு ஹசன் அவர்களைப் போல படை திரண்டு வந்து ஆட்சி மாற்றத்தை அவர் விரும்ப நினைத்தால், உமக்கும் அவருக்கும் போட்டி வந்தால், போட்டியில் அவரை நீ வென்றெடுத்தாலும் கூட அவரிடத்தில் நீ நீதி செலுத்த வேண்டும். மன்னிக்கும் தன்மை உனக்கு உருவாக வேண்டும். அந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் அது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய மதிப்பு நன்மதிப்பு பேணப்பட வேண்டும். அந்த குடும்பத்திற்கு உயரந்தஸ்தினை வழங்க வேண்டும். அந்த குடும்பத்தின் கண்ணியத்தை பாதுகாப்பது உனது தலையாய கடமை. எந்த வகையிலும் நீதி செலுத்தாமல் நீ நடந்துவிடவே கூடாது. அந்த குடும்பம் என்று வரும்போது தாராள மனதோடு மன்னிக்கும் திறமையோடு நீ அந்த குடும்பத்தோடு வளர வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அந்த குடும்ப கண்ணியம் நம்முடைய குடும்ப கண்ணியம் என்றெல்லாம் மகனுக்கு வசியத்து செய்தார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு மகன் யஸீத் ஆட்சிக்கு வந்தார். மகன் யஸீத் ஆட்சிக்கு வந்த உடனே தந்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் யார் எந்தெந்த பகுதிகளுக்கு, மக்காவுக்கு, மதீனாவுக்கு, கூஃபாவுக்கு, பஸ்ராவுக்கு, சிரியாவுக்கு என்று எங்கெல்லாம் தன்னுடைய தந்தை கவர்னர்களை நியமித்திருந்தாரோ அந்தந்த கவர்னர்களை அப்படியே வைத்து ஆரம்ப காலகட்டத்தில் ஆட்சிகளை நடத்தி கொண்டிருந்தார் யஸீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஒரு நபித்தோழர் அல்ல, இவர் ஒரு தாபிஈன். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தவர் அல்ல. முஆவியாவுடைய மகன் யஸீத் நபித்தோழர்களை பார்த்தவர். ஆகவே அவர் ஒரு தாபிஈன். இப்படி இவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் அந்தந்த நாட்டு மக்களை யஸீதுக்கு பையத்து செய்யுமாறும் கட்டுப்பட்டு நடக்குமாறும் பிரசங்கங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த செய்தி மிக மிக தாமதமாகத்தான் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் எட்டியது, குறிப்பாக மூத்த சஹாபாக்களுக்கு. காரணம், தொலைத்தொடர்பு சாதனம் அன்றைக்கு இல்லை. ஃபோன் வசதியோ இன்டர்நெட் வசதியோ இன்றைக்கு இருக்கிற எந்த நவீன வசதியும் கிடையாது. தபால் எழுதி கொடுக்க வேண்டும். அந்த நபர் கொண்டு போய் கொடுத்தால் தான் செய்தி ஒவ்வொரு பகுதிக்கும் போய் சேரும் என்கிற நிலைமை. திடீரென யஸீத் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது யாருக்குமே ஒன்றும் புரியவில்லை. காரணம், தந்தை இறந்த பிறகு இப்படிப்பட்ட வசியத்தை செய்து தந்தையும் மதீனா போய் முஹாஜிர் அன்சாரிகளோடு ஆலோசனை செய்து மிகப்பெரிய ஆறுதல், மிகப்பெரிய ஒரு ஆதரவுக்கு பிறகுதான் மகனை கொண்டு வந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், கிளர்ச்சிகள் செய்ய மாட்டார்கள் என்பதை புரிந்துதான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஸீதை கொண்டு வந்தார் ஆட்சிக்கு. யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஆட்சி கட்டிலே இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற கவர்னர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கிற மக்களை யஸீதுக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு வசியத்து செய்து கொண்டிருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களெல்லாம் மக்காவிலும் மதீனாவிலும் சிறந்த நபித்தோழர்களாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த காலம். அப்பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கிற கவர்னர்கள் மூத்த சஹாபாக்களையும் அழைப்பார்கள். இவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மக்களெல்லாம் பையத் செய்யும் போது நாங்களும் செய்கிறோம். ஒரே வரியில் பதிலை சொல்லி முடித்து விட்டார்கள். உஸைன் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். உஸைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாயலை போல, முகபாவனை போல, நடப்பதை போல நடக்கக்கூடியவர் உஸைன் ரலியல்லாஹு அன்ஹு. அலி அவர்களுடைய முகஜாடை அல்ல, அலி அவர் உடல் அமைப்பு முறை அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடல் அமைப்பு முறையை பெற்றவர் உஸைன் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிற அளவுக்கு உடல் அமைப்பு முறை பெற்றவர் உஸைன் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் யஸீத் அவர்கள் திடீரென இப்படி ஆட்சிக்கு வந்தது கொஞ்சம் மன வருத்தம் உஸைன் அவர்களுக்கு. ஏன் நம்மோடு சேர்ந்து கலந்து ஆலோசித்து, மக்களோடு சேர்ந்து கலந்து ஆலோசித்து அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்கிற ஒரு மன வருத்தம் அவருக்கு இருந்து வந்தது. விடுவார்களா காரிஜியாக்கள்? விடுவார்களா இந்த சதிகாரர்கள்? முன்னதாகவே மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அது உங்களுக்கு பாராளுமன்றமாக திகழ்ந்தால் அது போதிய பாதுகாப்பாக அமையாது என்று சொல்லி கூஃபாவுக்கு நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்று இந்த காரிஜியாக்கள் அழைத்து வேடதாரிகள் முனாஃபிக்குகள் மதீனாவில் பாராளுமன்றமாக அபூபக்கர் சித்திக் அவர்கள் வைத்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாராளுமன்றமாக மதீனாவைத்தான் வைத்திருந்தார்கள், ஆட்சியாளர்களுடைய பாராளுமன்றம், ஹெட் குவார்ட்டர்ஸ். ஆனால்
அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே கூஃபாவுக்கு வாருங்கள், ஈராக்குக்கு வாருங்கள், நாங்கள் தான் உங்களுக்கு முழு பாதுகாப்பு தர தகுதி படைத்தவர்கள் என்று சொல்லி பாவிகள் ஃபஜ்ருடைய நேரத்திலேயே கொன்றார்கள். மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவை விட்டு வெளிவரும்போது நீங்கள் இங்கே இருங்கள், நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு தருவோம் என்று சொல்லி அவரை அங்கே அமர்த்தி பாதுகாப்புக்காக வேண்டி எல்லா முயற்சியும் செய்தார்கள். இறுதியிலே விட்டு ஓடினார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவடைந்தார்கள். அவருடைய கையிலே இருந்து தப்பித்தார். விதி விளையாடியது. சோற்றில் விஷத்தை வைத்து எப்படியோ கொன்று விட்டார்கள். கூஃபாவில் இறக்கவில்லை, மதீனாவிலே இறந்தார். கூஃபாவிலே இருந்து கொண்டுதான் அனைத்து திட்டங்களையும் இவர்கள் தீட்டுவார்கள். கூஃபா வாசிகள் ஏதாவது ஹதீஸுகளை அறிவித்தால் இன்று வரை ஹதீஸுடைய சட்டம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எந்த நாட்டினர்கள் ஹதீஸுகளை அறிவித்தாலும் தரத்தை முதலில் பார்ப்பார்கள். அறிவிப்பாளர் யார், இவரிடமிருந்து இவர் யார் சொன்னார், இவரிடமிருந்து அவர் யார் சொன்னார் என்றெல்லாம் பார்ப்பார்கள். எடுத்தவுடனே கூஃபாவாசிகள் சொன்னார் என்றாலே பலகீனத்திற்கு முதல் தகுதி என்று முடிவு செய்து விடுவார்கள். அனைத்து ஃபித்னாக்களும், அவதூறுகளும், குழப்பங்களும், சமூக துரோக செயல்களும், சட்டவிரோத காரியங்களும், கொடுங்கோளர்கள் நிறைந்து வாழுகிற பகுதியும் கூஃபா என்பதை நாம் ஆழமாக உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை மதீனாவிலே இருக்கிற அன்றைய கவர்னர் வலீத் என்பவர் அழைக்கிறார் பையத் செய்வதற்காக. ஸைத் அவர்களுடைய தலைமையை ஏற்று சாந்தி சமாதானத்தோடு நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அழைக்கிறார். அவர் ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு செல்லலாம் என்று முடிவெடுக்கும் போது ஜாபர் அவர்கள் மதீனா இது நமக்கு எந்த வகையிலும் சாத்தியமானதல்ல, அபயம் தேடுகிற பூமியாக இருக்கிற மக்கா மாநகருக்கு நாம் சென்று விடுவோம் என்று சொல்லி அவரோடு இருந்த ஒரு நபித்தோழர் செல்ல அவரோடு சேர்ந்து இவரும் சென்று விடுகிறார் மதீனாவுக்கு. யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவில் மக்காவில் மூத்த சஹாபாக்கள் உண்டு. மக்காவினுடைய கவர்னர் நீதமானவர், நேர்மையானவர், மூத்த சஹாபாக்களின் மீது அன்பு பாராட்டக்கூடியவர். மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மதீனாவிலே இருக்கிற கவர்னருடைய அழைப்பு வருகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிறார். போகும்போது மதீனாவினுடைய கவர்னர் அப்பொழுதுதான் முஆவியாவுடைய மரணத்தை சொல்லி யசீத் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் ஏற்ற விஷயத்தை அப்பொழுது முதலில் சட்டப்பூர்வமாக அறிவிக்கிறார். அதுவதில் அரசல் புரசலாக தெரிந்திருந்தாலும் சட்டப்பூர்வமாக அறிவிப்பதற்காக வேண்டி அழைத்தார். அழைத்த உடனே செய்தியை சொன்னார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹு தஆலா அவருடைய கபர் வாழ்வையும் மறுமை வாழ்வையும் சிறப்பாக ஆக்குவானாக என்று துஆ செய்தார். பிறகு அந்த நாட்டில் இருக்கிற கவர்னர் சொன்னார், மதீனாவுடைய கவர்னர் சொன்னார், யசீதுடைய ஆட்சியின் கீழ் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தந்தையை போல திறமை வாய்ந்தவர், உங்களுக்கு தெரியாதொன்றுமல்ல, நல்லவர், சங்கை மார்க்கத்தினுடைய பற்றுதல் உள்ளவர், அவருக்கு கீழ் எந்த கிளர்ச்சியும் செய்யாமல் ஆட்சி அதிகாரத்தை பின்பற்றி நாம் நடப்போம் என்று சொன்னவுடன் நான் யோசித்து விட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அந்த அவையிலேயே அந்த கவர்னருக்கு ஆலோசகராக இருந்தவர் சொல்லுகிறார், இவர் பையத்து செய்ய மறுத்தால் இவரை கொன்றுவிட வேண்டியதுதான் என்று பகிரங்கமாக சொன்னார். உடனே மன்னர் என்ன சொன்னார் தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெற்றெடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூலால் வாழ்த்து சொல்லப்பட்ட இந்த சொர்க்க தங்கங்களை வெட்டி வீழ்த்தி அந்த இரத்தம் எனது கையில் படிய நான் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டேன். அது கூடாது, அது அனுமதிக்க முடியாது. இந்த உயிருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் என்ன பதிலை சொல்லுவீர்கள்? ஹுசைன் அவர்களை கொன்றால் அந்த உயிருக்கு என்ன பதிலை சொல்லுவீர்கள் என்று சொல்லி அந்த சபையில் இருந்தவர்களுக்கு சமாதானம் சொன்னார் என்பது தனி விஷயம். மதீனாவில் இருக்கிற ஆட்சி அதிகாரிகளுக்கு கூட இப்படிப்பட்ட துவேச உணர்வை ஊட்டுகிற அளவுக்கு பர்சனல் செக்ரட்டரிகளாக யார் ஊடுருவி வந்தார்கள், இந்த வாசகத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான தோழர்களே, மதீனாவிலே அப்படியே இருந்து கொண்டிருக்கும் போது கூஃபாவிலே இருந்த அந்த நாசகார கும்பல் ஒரு 2 பேரை அனுப்பிவிடுகிறார்கள் மக்காவிற்கு. எதற்காக வேண்டி? தந்தைக்கு எப்படி ஆதரவு கொடுத்து தந்தையையும் தந்தைக்கு பிறகு ஹசன் அவர்களையும் எப்படி ஆதரவு கொடுத்து நாம் மகிழ்ந்து பாராட்டி கண்ணியம் கொடுத்து இந்த கூஃபாவிலே வைத்தோமோ அதே போல உங்களுக்கும் கண்ணியம் தருகிறோம். ஏன் நீங்கள் மக்கா மதீனா என்று ஏன் அங்குமிங்குமாக நீங்கள் ஊர் சுற்றுகிறீர்கள்? கூஃபாவை போல ஒரு ஊர் உண்டுமா? அப்படி இப்படி என்று 2 பேரை தூதுவராக அனுப்பி ஒரு கடிதத்தையும் கையிலே கொடுத்து அனுப்புகிறார்கள். நீங்கள் மதீனாவிலே இருக்க வேண்டாம், கூஃபாவுக்கு வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பு. கடிதத்தை பார்த்து படித்தவுடனே பேசாமலே இருந்து விடுகிறார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு.
இரண்டாவது ஒரு குழுவையே அனுப்பி விடுகிறார்கள். அந்த குழுவிடத்தில் 150 பேர் கையெழுத்து போட்ட ஒரு ஒப்பந்த நகலையும் சேர்த்து அந்த குழுவிடத்திலே கொடுக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தில் எழுதப்பட்ட வாசகம், கூஃபாவுக்கு வாருங்கள், செல்வச் செழிப்புள்ள பகுதி, மிகப்பெரிய ஆதரவு உங்களுக்கு உண்டு, 20,000க்கும் 30,000த்திற்கும் அதிகமான மக்கள் உங்களை நேசிக்கிறார்கள் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகள் அடங்கிய 150 கடிதங்களை கூஃபாவாசிகள் ஒரு ஜமாத்திடத்திலே கொடுத்து உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்ற முயற்சியை மேற்கொண்டார்கள். பாவிகள் அங்கு வைத்து கொலை செய்வதற்காக வேண்டி 150 தபாலும் கையிலே வைத்துக்கொண்டு அந்த குழுவையும் திரும்ப அனுப்பிவிடுகிறார். மீண்டும் அந்த கூஃபாவாசிகள் விடவில்லை. 3வது முறையும் தொடர்ந்து இந்த காரியங்கள் நடக்கிறது. இதில் ஒரு சம்பவம் என்னவென்றால், யசீத் அவர்கள் எப்பொழுது ஆட்சியில் அமர்ந்தாரோ அதிலிருந்து 1 வருட காலத்திற்குள் உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார். இந்த 1 வருட காலத்திற்குள் 2 பேர் வருகிறார்கள், ஒரு தபாலோடு வருகிறார்கள், 5 பேர் வருவார்கள், 10 பேர் வருவார்கள், ஒரு குழுவாக வருவார்கள், 150 பேர் கையொப்பமிட்ட ஒரு தபாலோடு வருவார்கள். பிறகு வந்து சொல்லுவார்கள், அங்கே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு உண்டாகிவிட்டது, நீங்கள் கூஃபாவுக்கு வரப்போகிறீர்கள் என்கிற நற்செய்தியோடு மக்கள் எல்லாம் அங்கே எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை வந்து திடீரென பரப்ப ஆரம்பித்தார்கள். உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த நேரத்தில் எல்லோருடைய அறிவுரையும் கூர்மையாக கவனித்து உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம் பின் அகீல் என்கிற தன்னுடைய நெருங்கிய ஒரு சகோதரனை பிடித்து, இந்த கூஃபாவில் இருந்து வருகிற இந்த செய்தி உண்மைதானா என்று பார்த்து வா என்று அனுப்பினார். இந்த முஸ்லிம் பின் அகீல் கூஃபாவுக்கு செல்லும் போது அந்த கூஃபாவுடைய கவர்னர் யார் தெரியுமா? நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு, சிறந்த ஒரு நபித்தோழர். அங்கே முஸ்லிம் பின் அகீல் வருகிறார் என்று தெரிந்தவுடனே கூஃபாவிலே ஒரு பதட்டம் உருவாகிறது, வீண் ஒரு பதட்டம். இந்த முஸ்லிம் பின் அகீலை இவர் அனுப்புவதற்கு என்ன காரணம்? இந்த வருகிற தபால் உண்மையா, அங்கே நமக்கு தேவையான ஆதரவுகள் உண்டு என்பது உண்மையா, அல்லது பசப்பு வார்த்தைகளா, அல்லது உண்மையிலேயே நம்ம ஏதாவது சரித்திட்டம் தான் தீட்டுகிறார்களா? உசைன் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் பின் அகீல் என்பவரை அனுப்பி வைத்து சோதனை ஓட்டம் பார்த்தார். போகிற வழியிலேயே 2 சகோதரர்கள் இறந்து போய் விட்டார்கள். பயணம் பெரிய பயணம், உண்பதற்கு உணவில்லாமல் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் இறந்து போய் விட்டார்கள். இருந்தும் தனிப்பட்ட அடிப்படையில் உசைன் அவர்கள் சொல்லிவிட்டாரே என்பதற்காக வேண்டி முஸ்லிம் பின் அகீல் தனிப்பட்ட அடிப்படையில் பயணமாகி கொண்டிருக்கிறார். கூஃபாவாசிகள் செய்த துரோகச் செயலுடைய ஆரம்ப கட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். முஸ்லிம் பின் அகீல் வருகிறார் என்று தெரிந்தவுடனே கூஃபாவிலே பரபரப்பை உண்டாக்கி விட்டார்கள். உசைன் வரப்போகிறார், ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய போகிறார் என்று பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை முஸ்லிம் பின் அகீல் போவதற்கு முன்னதாகவே அங்கே பரப்பி விட்டார்கள். செய்தி யசீத் அவர்களுக்கு போகிற வகையில் அந்த செய்திகளை பரப்பிவிட்டார்கள். யசீத் நுஅமான் பின் பஷீர் அவர்களுக்கு கடிதம் மூலம் ஏற்பட்டிருக்கிற குழப்பத்தை சூசகமாக நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார். நுஅமான் பின் பஷீர் என்கிற நபித்தோழர் எழுந்து, நாட்டிலே குழப்பம் செய்யாதீர்கள், கலகத்தை உண்டாக்காதீர்கள், ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு நடந்து ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டிருக்கும் போது வீணான குழப்பங்களை உண்டாக்குவது கொலையை விட கொடியது என்றெல்லாம் ஹதீஸ் ஆயத்துகளை எடுத்து சொல்லி அந்த மக்களை சமாதானப்படுத்துகிறார். இருந்தாலும் நாட்டிலே ஒரு புரட்சி வெடிப்பதைப் போல ஒரு அறிகுறி மெல்ல மெல்ல உருவான உடனே நுஅமான் பின் பஷீர் அவர்களை நீக்கிவிட்டு யசீத் பின் முஆவியா அவர்கள் அங்கே இப்னு ஜியாத் என்பவரை நியமிக்கிறார். இப்னு ஜியாத் முன்னரே வேறொரு பகுதிக்கு அவர் கவர்னர். இருந்தாலும் இந்த பகுதியையும் சேர்த்து பார்க்க வேண்டும், குழப்பங்களை தவிர்க்க, மக்களை கட்டுப்படுத்த, புரட்சிகள் வெடிக்காமல் மக்களை பாதுகாக்க, ஒரு தலைமையின் கீழ் நீதமான ஆட்சி நடத்த இப்னு ஜியாத் என்பவரை அந்த கூஃபாவுக்கு உபரியான கூடுதலான போஸ்ட்டை கையில் கொடுத்து அனுப்புகிறார். அனுப்பும் பொழுதுதான் முஸ்லிம் பின் அகீல் இங்கிருந்து அங்கே போகிறார். போகும்போது எல்லா மக்களும் மிகுந்த பரபரப்பை உண்டா. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? கூஃபாவாசியுடைய நோக்கம் மக்காவில் இருக்கிற உசைனை எப்படியாவது இங்கே கொண்டு வர வேண்டும், கூஃபாவுக்கு கொண்டு வர வேண்டும். அது அவருடைய திட்டம். கூஃபாவுக்கு கொண்டு வர வேண்டும். காரணம், அவர்களுடைய திட்டம் யசீதை எதிர்த்து போர் செய்ய வேண்டும், யசீதையே வீழ்த்த வேண்டும் என்பது கூஃபாவாசியுடைய திட்டம் அல்ல. அது நடக்காது. காரணம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யசீத் மிகப்பெரிய ஒரு படைபலத்தோடு இருக்கிற மிகப்பெரிய ஒரு மன்னர். முஆவியா அவருடைய முழு சக்தியும் யசீத் அவர்களுக்கு கட்டுப்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது முஸ்லிம் பின் அகீல் யாருடைய தூதராக போகிறார்? உசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தூதராக போகிறார். போகும்போது அந்த பாவிகள் என்ன செய்கிறாள் தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு மாசை உண்டாக்குகிறாள் தெரியுமா?
20,000 பேர்கள் முஸ்லிம் பின் அகீல் தலைமையிலே ஒன்று கூடி, நாங்கள் உசைன் அவர்கள் எப்பொழுது வந்தாலும் நாங்கள் பையத்து செய்ய தயார் என்பதை அவர்களிடத்திலே போய் சொல்லுங்கள் என்று விருந்து வைத்து வெகுமதிகளை கொடுத்து முசாபகா செய்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தார்கள். முஸ்லிம் பின் அகீல் இதெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு தபால் எழுதுகிறார் உசைன் அவர்களுக்கு. அந்த ஆரம்பத்தில் வந்த தபாலை நீங்கள் சந்தேகப்பட்டீர்கள், ஆனால் அது தவறு. இங்கே பெரிய ஒரு பாதுகாப்பு, பெரிய ஒரு மக்கள் கூட்டம் உங்களுக்கு உண்டு என்று கண்ணில் பார்த்த செய்தியை நம்பி, பிறகு அவர் திருந்து விட்டார், அது வேறு விஷயம். கண்ணில் பார்த்த செய்தியை நம்பி முஸ்லிம் பின் அகீல் உசைன் அவர்களுக்கு தபால் எழுதிவிட்டார். தபாலை கண்டவுடனே தாமதிக்காமல் நீங்கள் புறப்பட்டு இங்கே வர வேண்டும், நான் கண்ட காட்சி இது 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 என்று அவருக்கு செய்த அந்த வரவேற்பை எல்லாம் தொகுத்து ஒரு கவிதை வடிவில் உசைன் அவர்களுக்கு எழுதி அனுப்பிவிடுகிறார். தபால் ஒரு நாள் 2 நாளில் போய் சேராது இல்லையா? இப்படி முஸ்லிம் பின் வக்கீலை குறித்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவருடைய தலைமையில் ஒன்று கூடி இப்படி மசூரா செய்தது தெரிந்தவுடனே அது அரசாங்க குற்றமாக கருதப்பட்டது. முஸ்லிம் பின் அகீல் எங்கிருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்று இப்னு ஜயீத் உத்தரவிட, எல்லோரும் பரபரப்பாக அவருடைய படை அங்கும் இங்குமாக தேட ஒரு தோழருடைய வீட்டில் தஞ்சம் புகுந்தார் முஸ்லிம் பின் அகீல். அங்கிருந்து கொண்டு மெல்ல 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 அவர் எங்கே தங்கியிருக்கிறாரோ அங்கே கூஃபாவாசிகள் மெல்ல மெல்ல போய் 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 உங்களுக்கு நிறைய ஆதரவு உண்டு, உடனே உசைனை வர சொல்லுங்கள், பார்த்தீர்களா 20,000 பேர், அது மட்டுமல்ல அந்த நாட்டிலிருந்து வரப்போகிறார்கள், அந்த மாநிலத்திலிருந்து வரப்போகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி ஆசை வார்த்தை சொல்லி முஸ்லிம் பின் அகீலும் ஹஜ்ஜுக்கு போகிற மக்கள், வியாபாரத்துக்கு போகிற மக்கள் எல்லோரிடத்திலும் சொல்லி சொல்லி அனுப்புவார். பெரிய ஆதரவு உண்டு, உசைன் அவர்களை உடனே வர சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்படி ஒரு கட்டத்தில் முஸ்லிம் பின் அகீலை இப்னு ஜயீத் அவர்கள் கண்டுபிடித்து அவரை கைது செய்து கொண்டு வந்து விடுகிறார். கைது செய்து வந்தவுடனே முஸ்லிம் பின் அகீலை குறித்து இப்னு ஜயீத் விசாரிக்கிறார். எதற்காக வேண்டி இங்கே வந்து மக்காவிலே வந்து இங்கே வந்து உள்நாட்டு குழப்பம் விளைவிக்க என்ன காரணம்? அவர் சொல்ல மறுக்கிறார். அடி உதைகள் வாங்குகிறார், சித்திரவதைக்கு ஆளாகிறார். இறுதியில் முஸ்லிம் பின் அகீல் மரண தண்டனை அவருக்கு விதியாக்கப்படுகிறது. நாட்டிலே உள்குழப்பம் ஏற்படுத்திய காரணத்தினாலும் ஒரு நாட்டுக்கு எதிராக சரித்திட்டம் தீட்டிய குற்றம் அவர் மீது நிரூபிக்கப்பட்ட காரணத்தினாலும் மரண தண்டனை நிரூபணமானது. மரண தண்டனை நிரூபணமான உடனே இவர் என்ன சொல்லுகிறார்? இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் முஸ்லிம் பின் அகீல் உசைனுடைய பிரதிநிதியாக போனாலும் மரண தண்டனை தனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை அறிந்தவுடனே அவர் முதலில் அந்த இப்னு ஜயீத் அவர்களுடைய சபையில் இருந்த ஒரு நபித்தோழரை போல் இருந்து கொண்டிருந்த தாபிஈன் என்று சொல்லலாம், அவரை அழைத்து சொன்னார், தோழரே எனக்கு மரண தண்டனை விதியாகி இருக்கிறது, நீங்கள் போய் 2 விஷயம் எனக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்றார். என்ன 2 விஷயம்? ஒன்று, எனக்கு கொஞ்சம் கடன்லாம் இருக்குது, அந்த கடன் நீங்கள் அடைச்சிருங்க. முக்கியமான செய்தி, உசைன் ரலியல்லாஹு அன்ஹு புறப்பட்டு வரப்போகிறார், எப்படியாவது தகவலை சொல்லி அவரை வர வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். காரணம், என்னை கைது செய்த உடனே கூஃபாவாசிகள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று பதறுகிறார். 20,000 பேர் 25,000 பேர் ஒரு பள்ளிவாசலிலே ஒரு இடத்திலே அமர்ந்து பையத்து செய்து உசைனுக்கு நாங்கள் உண்டு என்று சொன்ன இந்த கூட்டம் முஸ்லிம் பின் அகீல் கைது செய்யப்பட்டவுடனே ஏன் என்று கூட வந்து கேட்கவில்லை. அதுதான் வேடிக்கையான விஷயம். அந்த நாட்டில் இருக்கிற இப்னு ஜயீத் அன்றைக்கு அப்பொழுதுதான் பொறுப்பில் இருக்கிறார். பெரிய இராணுவம் ஒன்றும் அங்கே இல்லை, வெளியிலிருந்து தான் மிகப்பெரிய இராணுவமே வர வேண்டி இருக்கிறது. 20,000 பேர் அன்றைக்கு நினைத்திருந்தால் யசீதிடமிருந்து இப்னு ஜயீதிடமிருந்து முஸ்லிம் பின் அகீலை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் எல்லோரும் சிதறடித்து ஓடிவிட்டார்கள். இப்னு ஜயீதுடைய ஒரு சிறிய ஒரு உரை, நாட்டிலே உள்புரட்சியோ நாட்டில் கலகங்களோ புரட்சியான காரியங்களோ யாராவது செய்தால் அது சட்டவிரோதமான காரியம் என்று சொன்னவுடனே முஸ்லிம் பின் அகீல் திரும்ப பார்க்கிறார், யாரையுமே காணவில்லை. பதறிப்போய் நம்முடைய தோழர் உசைன் அவர்களுக்கும் இந்த நிலை வந்துவிடக் கூடாது என்பதை உணர்ந்து மரண சாசனமாக அங்கே இருக்கிற ஒரு தோழரிடத்திலே சொல்ல அதை இப்னு ஜயீத் பார்த்து விட்டார். உனக்கு மரண தண்டனை வேண்டுமானால் அவர் என்ன சொன்னார் என்று சொல்லிவிடு என்கிறார். அவர் சொல்லிவிடுகிறார், உசைன் வந்து கொண்டிருக்கிறாராம், அவரை தடுத்து நிறுத்த வேண்டுமாம், அது அவருடைய மரண சாசனமாகவே சொன்னார் என்று சொன்னார். உடனே இப்னு ஜயீத் அவர் வரட்டும், வந்தால் அவருடைய தந்தை, அவருடைய ஹசன், அவருடைய சகோதரன் கூஃபாவில் இருந்து என்னென்னமெல்லாம் செய்தார்களோ அதுபோல இல்லாமல் ஒரு ஆட்சியின் கீழ் இருந்தால் அவருக்கு பாதுகாப்பு. அவரும் கலகமோ குழப்பமோ விளைவிக்கிற நோக்கத்தில் வந்தால் சட்டம் தன்னுடைய வேலையை செய்யும் என்று கொஞ்சம் கடுமையாக பேசுகிறார். இது இப்படி இருக்கிறது.
முஸ்லிம் பின் அக்கீலுடைய தபால் அங்கே போய்விட்டது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு புறப்பட தயாராகிவிட்டார்கள். எங்கே? முஸ்லிமினுடைய அக்கீலுடைய தபாலுக்கு பிறகு. முஸ்லிம் பின் அக்கீல் அங்கே கொலை செய்யப்பட்டது அவருக்கு தெரியுமா? கூஃபாவாசிகள் கைவிடப்பட்டது அவருக்கு தெரியுமா? தெரியாது. எப்பொழுது தெரிகிறது என்பதுதான் இந்த சம்பவத்துடைய முக்கிய சாராம்சம். சரி, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவி, மக்கள் 19 குடும்பத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் மொத்தம் 19 பேர்களோடு மதீனாவிலே இருந்து புறப்படுவதற்கு அவர் தயாரானார் என்று தெரிந்தவுடன் ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஆலோசனை சொன்னார்கள் என்பதுதான் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சம்பவம். முதலில் ஆலோசனை சொன்னவர் அம்ர் பின் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் அவர்களே, எங்கே போறீங்க? எங்கே போகிறீர்கள்? கூஃபாவை பற்றி உள்ள அந்த நாட்டு நடப்பை பற்றி எங்களுக்கெல்லாம் தெரிவதை விட உங்களுடைய குடும்பத்திற்கு அதிகம் தெரியாதா? உங்களுடைய தந்தை மதீனாவிலே இருந்தவரை இது பாராளுமன்றம் அல்ல, பாதுகாப்பல்ல என்று சொல்ல இந்த துரோகிகள் கூஃபாவுக்கு பாராளுமன்றத்தை மாற்றி 2 வருடம் கூட ஆட்சி அமைக்க விடாமல் உன்னுடைய தந்தையை என்ன செய்தார்கள் என்று உமக்கு தெரியாதா? சகோதரன் ஹசன் அவர்களை என்ன செய்தார்கள் என்று தெரியாதா? எங்கே போகிறீர்கள் என்று சொல்லி தடுத்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்ல, கடிதம் வந்ததை மட்டும் ஊர்ஜிதம் நான் படுத்தவில்லை. முஸ்லிமின் அக்கீல் எழுதுகிறார், நல்ல ஆதரவு உண்டு, மக்கள் என்னிடத்தில் என்னுடைய தலைமையின் கீழ் மக்கள் செயல்பட விருப்பம் தெரிவிக்கிறார்கள், ஆக அங்கே சென்று மக்களுடைய சூழ்நிலைகளை நேரில் நானும் போய் பார்க்கிறேன் என்று அமர் பின் அப்துர் ரஹ்மானுக்கு பதிலும் சொல்லிவிடுகிறார். இப்னு அப்பாஸ் அவர்கள் வருகிறார்கள். சுபஹானல்லாஹ், பெரிய ஒரு நபித்தோழர் அல்லவா. இப்னு அப்பாஸ் அவர்கள் வந்து, எனது சிறிய தந்தையினுடைய பேர குழந்தை ஹுசைன் அவர்களே எங்கே போறீங்கன்னு கேட்டார். நான் மதீனாவுக்கு போகிறேன், கூஃபாவுக்கு போகிறேன்டார். மக்காவை விட சிறந்த ஊரா அந்த ஊர்? கூஃபாவை போய் தேர்ந்தெடுக்கிறீர்களே, அவர்கள் உங்களை தேர்ந்தெடுத்து எவ்வளோ அருமையான புத்தி கூர்மை உள்ளவர் தானே இப்னு அப்பாஸ். காரிஜியாவிடத்தில் விவாதம் பண்ணி 4000 பேர்த்தை கூட்டு வந்தவர் தானே. அருமையான ஆலோசனை சொல்கிறாரு. 20,000 பேர் கூஃபாவில் உங்களுக்கு ஆதரவு என்று இப்பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள். முஸ்லிம் பின் அக்கீல் ஆதரவு இருப்பதாக அங்கிருந்து தபாலும் அனுப்பியிருக்கிறார், உண்மைதான். உங்களை விரும்புகிற மக்களுடைய மனநிலை என்ன? அந்த ஆட்சியை, இப்னு ஜயீதுடைய ஆட்சியை விரும்பவில்லை என்றுதானே அர்த்தம். ஒன்று செய்யட்டும், அந்த 20,000 பேரும் இப்னு ஜயீதை எதிர்த்து பெரிய புரட்சி உண்டாக்கி இப்னு ஜயீதை ஆட்சியிலிருந்து விலக்கிய பிறகு கடிதம் அனுப்பட்டும், அப்பொழுது பொங்கலேன். இப்ப இப்னு ஜயீத் அல்லவா அங்கே இருக்கிறார். யசீதுடைய ஆட்சியும் படையும் உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய ஒரு வல்லமை! அதை அவர்கள் செய்த பிறகு போனால் கொஞ்சம் புத்திசாலித்தனமான நடவடிக்கை என்று புரிந்து கொள்ளலாம். போகாதீர்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் கட்டமாக ஆலோசனை சொல்லி தொடுக்கிறார். அதை சேர்த்து சொல்கிறார், போவதாக முடிவு செய்தால். அவர் சொல்லுகிறார், இல்லை நான் போறதா முடிவு பண்ணிட்டேன், அல்லாஹு தாலா விதியில் என்ன நாடி இருக்கிறானோ அது நடக்கட்டும்னு விடாப்புடியா இருக்கிறார். திரும்ப சொல்றாரு, மகனே நீ போறதா இருந்தா நேரா கூஃபாக்கு போகாத. அடுத்த ஆலோசனை சொல்றாரு, நேரா கூஃபாக்கு போகாத, துரோகிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, நேரா யமனுக்கு போயிரு. யமன் என்கிற அந்த நாட்டில் உன்னுடைய தந்தையினுடைய தந்தை வழி குடும்பத்துடைய சகோதரர்கள் எல்லாம் அங்கே உண்டு. அங்கே போய் இருந்து கொண்டு மெல்ல மெல்ல கூஃபாவாசிகளை வர வைத்து நேரடியாக நீயே கண்ணில் அவருடைய மனநிலைகளை எல்லாம் பார்த்து அதற்கு பிறகு யமன் நாட்டில் சின்ன ஒரு சக்தியை உருவாக்கி மெல்ல 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 கூஃபாவுக்கு போ, நேரடியாக இப்பொழுது யமனுக்கு போ நீ போறதாக இருந்தால் என்கிறார். இல்லை நான் கூஃபாவுக்கு போறதே முடிவு பண்ணிட்டேன்றார். இவ்வளவு பயானுக்கு பிறகும் அடுத்தது சொல்லுகிறார், 2வது நாள், ஒரு நாள் விட்டுட்டார், 2வது நாள் வர்றாரு. என்ன முடிவெடுத்தப்பா, யமனுக்கு போறியா அல்லது கூஃபாவுக்கு போறியா? இல்லை கூஃபாவுக்கு போகிறேன், 2 ரக்காத்து தொழுது நான் முடிவு எடுத்துட்டேன். கூஃபாவுடைய அந்த ஆதரவை என் மனசுக்கு ரொம்ப ஒரு பர்க்கத்தாக தெரியுது, நான் அங்கே நேரடியாக போய் அங்கே இருக்கிற சூழ்நிலையை நான் போய் பார்க்குறேனுங்கிறார். 2வது முறை என்ன சொல்கிறார் தெரியுமா இப்னு அப்பாஸ்? ஹுசைன் அவர்களே, நீங்கள் போகிறதா இருந்தால் மனைவி மக்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி மனைவி மக்களுடைய கண் எதிரே கொலை செய்யப்பட்டாரோ அதே போல உங்களுக்கும் அந்த நிலைமை ஏற்படுமோ என்று நான் பயப்படுகிறேன். மனைவி, பெண்கள், குழந்தைகளை அழைத்து செல்லாதீர்கள், நீங்கள் மட்டும் வேண்டுமானாலும் போங்க என்று 2வது நாள் போய் சொல்றார். 3வது நாள் திரும்ப போறாரு. என்ன முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்குதா இப்னு அப்பாஸ்? முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்குதா?
நான் யோசித்து பார்த்தேன், போகிறதாவே முடிவு பண்ணிட்டேன்கிறாரு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. சொர்க்கவாசி தானே, அந்த நேரத்தில் அவருடைய மனநிலை என்னவென்று நமக்கு தெரியாதே. இப்படி இவர் சொன்ன உடனே ஏன் விடாப்புடியாக இருந்தார் என்று தப்பு கணக்கு போடுகிற உரிமையும் அதிகாரம் நமக்கு கிடையாது. ஒரு வரலாற்றை யதார்த்தமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சம்பவம் இங்கே பரிமாறப்படுகிறதே தவிர, யார் சொல்லியும் ஏன் விடாப்பிடியாக இருந்தார் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் சொர்க்கவாசி என்று சொல்லிவிட்டான். அவருடைய உயிர் எங்கு வாங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, ஒரு மனிதர் எந்த இடத்தில் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தானோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் அவரை அழைத்து சென்றே தீருவான். ஐரோப்பாவில் இருக்கிற, ஜப்பானில் இருக்கிற ஏதாவது ஒரு மூலையில் உங்களுக்கு ஒரு மவுத்து வர வேண்டும் என்று சொன்னால் யாரு தடுத்தாலும் இருக்காது. விசா வரும், பாஸ்போர்ட் வரும், ரெடியாக அந்த இடத்துக்கு நீங்கள் போயே தான் திருவீங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்னு அப்பாஸ் அவர்கள் 3வது முறையாக சொல்கிறார்கள், போகாதே, உன்னை அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள், கைவிட்டு விடுவார்கள், துரோக செயலில் ஈடுபடுவார்கள். அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட உடனே பனு ஹாசிம் என்கிற உங்களுடைய குடும்பத்தின் மீது கடுமையான ஆத்திரத்தை கொண்ட கூஃபாவாசிகள் உண்டு. அது முஆவியாவோ யசீத் அவர்களுடைய ஆட்களோ அல்ல. கூஃபாவாசிகளுக்கு பனு ஹாசிமுடைய குடும்பத்தின் மீது அளவுக்கு அதிகமான கோபம் உண்டு. அந்த கோபத்தை கூட பழி வாங்குவதற்காக இப்படிப்பட்ட பசப்பு வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உன்னை அழைக்கிறார், போகாதே என்று தடுத்தார். போறதா முடிவு பண்ணிட்டேன்றாரு. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல ஒரு தோழர், நல்ல ஒரு பாசத்திற்குரியவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு. அவர் வந்து சொல்லுகிறார், மக்காமா நகரிலே நீங்கள் இருங்கள். அவர் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்தை சொல்றார். மக்காவில் நீங்கள் இருங்கள், இங்கே யசீதுடைய கவர்னர் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார், அவரிடத்திலே போய் உசைனுடைய தலைமையில் நாங்கள் இயங்க தயாராக இருக்கிறோம், உசைனை நீங்கள் இங்கே கவர்னராக நியமியுங்கள், நாங்கள் எல்லோரும் உசைனை ஆதரிக்க தயார் என்று நான் தனிப்பட்ட ஜுபைர் ஆகிய நான் போய் எல்லா சஹாபாக்களிடத்திலும் பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேர குழந்தையாகிய நீங்கள் இந்த மக்காவிலே கவர்னர் பொறுப்புக்கு வருகிறீர்கள் என்றால் எல்லோரும் விரும்புவார்கள், உடனே பையத்து செய்வார்கள் என்று சொன்ன உடனே அவருக்கு ஒரு பதில் சொல்றார் ஹுசைன், என்னை யாராவது கொல்வதாக திட்டம் தீட்டி இருந்தால் அது புனிதமிக்க இந்த கௌபாவில் நிகழ வேண்டும் என்பதற்கு நான் அனுமதிக்க முடியாது. அது எங்கோ வைத்து நடக்கட்டும், அது ஏன் கௌபாவில் வைத்து நடக்க வேண்டும்? கௌபாவில் வைத்து, ஹரம் ஷரீஃபில் வைத்து, போர் செய்ய தடுக்கப்பட்ட இடத்தில் வைத்து நான் கொலை செய்யப்படுவதை விரும்பவில்லை. எதிர்ப்புகள் எனக்கு இருப்பதை நான் உணர்கிறேன். நீங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னாலும் பெருந்தன்மைக்கு அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக வேண்டி நான் பிரார்த்தனை செய்கிறேன் பதில சொன்னார். யாருக்கு? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு. அபூபக்கர் பின் ஹாரிஸ் அவர்கள் வந்தார். அவர் வந்து சொன்னார், ஹுசைனை எங்கே போகிறீங்க? நீங்கள் கூஃபா போகிறதா நான் கேள்விப்பட்டனே. ஆமாம், போகாதீங்க, உங்கள் வாப்பாவை கைவிட்ட துரோகிகள், ஹசன் அவர்களை கைவிட்ட துரோகிகள் என்னென்னமெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போனாங்கன்னு எல்லா நபித்தோழர்களும் வந்து தந்தைக்கு நேர்ந்த கொடுமை, அண்ணனுக்கு நேர்ந்த கொடுமை, கூஃபாவாசிகள் உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்த நேரத்தில் மதீனாவில் நடந்து கொண்ட கொடுமை எல்லாவற்றையும் சொல்லுகிறார்கள், துடிக்கிறார்கள் அந்த சஹாபாக்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த நபித்தோழர் தானே, அவர் வரார். அவர் வந்து எங்கே போகிறீங்க? எல்லா தோழர்களும் பேசிய பிறகு முடிவை மாற்ற மாட்டேன் என்று கூஃபா போவதாக முடிவெடுத்ததாக அறிகிறேனே, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். 150 தபால் வந்துதான் இல்லையா? எல்லா தபாலையும் இப்னு உமர் இடத்துல எடுத்து கொடுத்தார். முஸ்லிம் பின் அக்கீலுடைய தபால் வருது, அதையும் எடுத்து கொடுத்தார். முஸ்லிம் பின் அக்கீல் போன உடனே ஒரு தபால் எழுதினார், அந்த வரவேற்பையெல்லாம் பார்த்துட்டு உடனே புறப்பட்டு வாங்கண்டு. கொலை செய்யப்படும் போது வசியத்து செய்தவுடன் இப்னு ஜியாதுக்கு தெரிந்தவுடன் வேறு வழி இல்லாமல் ஒரு தபாலை ரகசியமாக எழுதி எப்படியாவது இது உசைனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும், எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் பயணமாக கூடாது, எங்கே நீங்கள் நின்றிருந்து இந்த தபால் கிடைத்தாலும் நீங்கள் உடனே மக்காவுக்கு திரும்ப வேண்டும், நிலைமை மோசமானது, எதிர்பார்த்த கூஃபாவல்ல என்றொரு தபாலை முஸ்லிம் பின் அக்கீல் எழுதியிருந்தார். அந்த தபால் தாமதமாக கிடைத்தது, அதற்குள் போர் மூலம் அபாயமும் உருவானது. அது கடைசி கதை. இப்பொழுது இப்னு உமர் அவர்கள் சொல்லும் போது அந்த 150 தபாலை எடுத்து போடுறார். முஸ்லிம் பின் அக்கீல் ஆரம்பத்தில் எழுதின தபாலை எடுத்து போடுறார். இதெல்லாம் படித்து பாருங்க. நான் ஏன் போகிறேன்? அதனால எங்கள் தந்தைக்கு
நம்முடைய ஆட்சி அதிகாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு சக்தி, மிகப்பெரிய மக்கள் ஆதரவு அங்கே இருப்பதாக நான் புரிந்து கொண்டு நான் போகிறேன். ஆட்சி அதிகாரத்திற்கு அல்ல. எப்படி ஒரு முஆவியா அவர்கள் மகனுக்கு எப்படி பொறுப்பை கொடுக்கலாம், ஏன் மக்களிடத்தில் கலந்து ஆலோசிக்காமல் செய்தார் என்று நான் இந்த மக்கள் சக்தியை வைத்து நான் போய் நியாயம் கேட்கப் போகிறேன் என்றார். போர் திரட்டு போனதல்ல, அவர் போருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய போல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நியாயம் கேட்க போகிறேன்னு போனார். இப்னு உமர்கிட்ட தபால் எல்லாம் காமிச்சோன்னா இப்னு உமர் எல்லாம் படிச்சுட்டு போகிறதா முடிவு எடுத்துட்டீங்களான்னு கேட்டார். ஆமாண்டார். உடனே கட்டி சேர்ந்து பிடிச்சி அழுது முத்தமிட்டு கொலைகார பாவிகளுடைய கையில் நீங்கள் சிக்கி கொலை செய்வதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன்னு அழுதார். யாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய விதி அப்படி இருந்தால் ஏற்றுக்கொள்வேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ எத்தனை சஹாபாக்கள் மரிக்கிறார் பார்த்தீங்களா? அடுத்தது அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்லுகிறார், கூஃபா வாசிகளுக்கு கொள்கை கிடையாது. போகாதே ஹுசைனே, கூஃபா வாசிகளுக்கு கொள்கை கிடையாது. கூஃபா வாசிகளுக்கு ஒரு குறிக்கோளும் கிடையாது. கூஃபா வாசிகளுக்கு தைரியம் கிடையாது. கூஃபா வாசிகளுக்கு பணத்தாசை அதிகம். கூஃபா வாசிகளுக்கு பதவி ஆசை அதிகம். கூஃபா வாசிகள் சந்தர்ப்பவாதிகள். கூஃபா வாசிகள் முனாஃபிக்குகள். கூஃபா வாசிகள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாதவர்கள் நான் அடுக்கிறார் கூஃபா வாசிகளை பார்த்து. அவர்கிட்ட இந்த தபாலையெல்லாம் காமிக்கிறார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளவு மக்கள் இப்படியெல்லாம் போய் ஒரு ஆள் போய் சொன்னால் பரவாயில்ல, இவ்வளோ மக்கள் போய் சொல்லுவாங்களா? நான் அனுப்பின முஸ்லீம் பின் அக்கீல் கூட இந்த தபால் எழுதியிருக்கிறாரு. நாம் நினைக்கிற கூஃபாவா இல்லை, இப்போ கூஃபா மக்களை ரொம்ப திருந்திக்கிறாருன்னு அவருக்கு ஒரு பதில் சொல்கிறார். அம்ரு பின் யசீத் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறாரு, அல்லாஹு தாலா உங்களுடைய பயணத்தை இடையிலேயே திருப்புவானாக. கூஃபா வரை உங்களை அல்லாஹு தாலா பயணம் செய்ய விடாமல் இடையிலேயே உங்களுடைய பயணத்தை அல்லாஹ் திருப்புவானாக. அவர் ஒரு துஆ செய்கிறார் வந்து பார்த்து. உடனே யசீதிடமிருந்து ஒரு கடிதம் வருது. யாரு? நாட்டினுடைய கலீஃபாவிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. யாருக்கு? இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு வருகிறது. யசீத் அவர்கள் இப்னு அப்பாஸுக்கு எழுதுகிறார், நான் அறிந்தவரை செய்தி என்னவென்றால், ஹுசைன் மக்காவிலிருந்து புறப்பட்டு கூஃபா வருவதாக நான் செய்தி அறிந்தேன். உடனடியாக இப்னு அப்பாஸ் அவர்களே, கூஃபாவாசிகளை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும், எப்பொழுதும் ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடியவர்கள். யார் எழுதுகிறார்? யசீத் எழுதுகிறார். எந்த யசீத் ஹுசைன் அவர்களை கொண்டார்கள் என்று இந்த பாவிகள் திட்டம் தீட்டி பொய் பிரச்சாரம் செய்கிறாரோ அந்த யசீத் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு அவசரமாக ஒரு கடிதம் எழுதுகிறார். இங்கே நபித்தோழர்கள் எல்லாம் ஹுசைன் அவரிடத்தில் போராடி கொண்டிருக்கும் போது அந்த கடிதம் வருகிறது. இப்னு அப்பாஸ் அவர்கள் அந்த கடிதத்தை வாங்கி படித்து பார்த்தால் எழுதப்பட்டிருக்கிற வாசகம், ஹுசைன் அவர்கள் எந்த காரணத்தை கொண்டு மக்காவிலே இருந்து புறப்பட வேண்டாம் என்பதை தடுக்கிற முழு அதிகாரம் இப்னு அப்பாஸ் ஆகிய உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு நான் புத்தி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. கூஃபாவாசிகள் யார், எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த படைகளுக்கு பின்னால் இருந்து சதிவேலைகளில் ஈடுபட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அலி அவர்களை என்ன செய்தார்கள், அவருடைய அண்ணன் ஹசன் அவர்களை என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். கூஃபாவாசிகளை நம்பியோ, கூஃபாவாசிகள் சொன்ன பசப்பு வார்த்தைகளை நம்பியோ எந்த காரணத்தை கொண்டும் ஹுசைன் அவர்கள் புறப்பட்டு வர வேண்டாம் என்று தடுக்க வேண்டும். அது உங்களுடைய தலையாய கடமை என்றொரு தபால் வந்தது. படித்தவுடனே கொண்டு போய் ஹுசைன் அவரிடத்திலே போய் சொல்ல, ஹுசைன் அவர்கள் எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி ஒரு பதிலை சொன்னார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் யசீதுக்கு எழுதுகிறார், இவர் வருவது நல்ல எண்ணத்தில், இவர் வருவது கலகம் செய்யவல்ல, கூஃபாவில் இருக்கிற குடும்பத்தார்களை பார்த்து நண்பர்களை பார்க்க வருகிறார். ஆகவே இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்து செல்வங்களை பாதுகாப்பது உங்களுடைய கடமை. உங்களுடைய ஆட்சியின் கீழ் புரட்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ஹுசைன் அவர்களுக்கு கிடையாது. புரட்சி செய்வதற்காக வேண்டி அவர் வரவில்லை என்கிற ஒரு தபாலை தனது பங்குக்காக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப அனுப்புகிறார்கள். 19 மக்களையும் அழைத்து கொண்டு இவர் போவதாகவே முடிவு செய்து விட்டார். யார்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போவதாக முடிவு செய்தவுடனே யசீத் அங்கிருந்து ஒரு தபால் எழுதுகிறார் இப்னு ஜைதுக்கு. தன்னுடைய ஆட்சியின் கலீஃபாவுடைய ஆட்சியின் கீழே தான் இப்னு ஜைத் இருக்கிறார் கூஃபாவில். தபால் எழுதுகிறார், ஹுசைன் புறப்பட்டு விட்டார் மக்காவிலிருந்து. உன்னுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை வரப்போகிறது. நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு ஆட்சி அதிகாரம் செய்ய வேண்டும். 4 வார்த்தை தான் அந்த தபாலில். இப்னு ஜைதுக்கு என்ன எழுதுறாரு? மக்காவிலிருந்து ஹுசைன் புறப்பட்டு விட்டார்.
உன்னுடைய ஆட்சிக்கு சோதனை வரப்போகிறது, மிகுந்த ஜாக்கிரதையோடு இனி நீ ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஒரு தபாலை எழுதுகிறார். கூஃபாவை நோக்கி ஹிஜ்ரி 60 பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பயணத்தில் ஒரு தபால் வருது பாதியில். அப்துல்லா பின் ஜாபிர் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர் கொண்டு வந்து கொடுக்கிறார். திரும்பி விடுங்கள், நிலைமை மோசமாக இருக்கிறது. கூஃபாவாசிகள் நீங்கள் நினைத்த ஆள் அல்ல, கூஃபாவாசியுடைய நிலைமை மிக மிக மோசமானது, நீங்கள் உடனே திரும்பி விடுங்கள். பாதி தூரம் போன உடனே ஒரு தபால் வருது. இப்போ கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது அவருக்கு. இவ்வளவு சஹாபாக்கள் மக்கால சொல்றாங்க. பயணம் ஆக ஆக வரக்கூடிய எந்த செய்தி நல்ல செய்தி இல்லை. இவர் வந்து சொல்ற செய்தியை பார்த்தா நான் கூஃபா வாசின்னு சொல்ற ஒரு செய்தியை சொல்றாரு. சூழ்நிலை சரியல்ல. இப்னு ஸைத் ஆட்சி அதிகாரத்தோடு மிகுந்த பலத்தோடு இருக்கிறார். அங்கே எதுவுமே உங்களால் செய்ய முடியாது. கூஃபா வாசிகள் நீங்கள் நினைத்த ஆதரவை தரமாட்டார், திரும்பி விடுங்கள் என்று சொல்லுகிறார். உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பவும் முன்னேறி செல்கிறார். தபாலை கையில் வச்சு திரும்ப போக வழி இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தால் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவானுங்கிற அந்த வசனம், அந்த ஹதீஸுடைய யதார்த்தத்தை பாருங்க. அல்லாஹ் அப்படியே கூட்டிட்டு போறான். அந்த தபாலை படிச்சுக்கிட்டு மறுபடியும் முன்னேறாரு. முன்னேறும் போது வழியில் பதுனு ரம்லா என்று சொல்லப்படுகிற இடத்தில் ஹாஜிர் என்கிற ஒரு இடத்தில் போய் தங்கி கொண்டு கைஸ் என்கிற ஒரு தோழரை அழைத்து இவர் ஒரு கடிதம் அனுப்புறார். யாருக்கு? யசீதுக்கு இங்கிருந்து ஹுசைன் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்புகிறார். நான் உள்நாட்டு புரட்சி செய்யவோ போர் தொடுக்கவோ வரவில்லை, உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன், சந்திக்க அனுமதி வேண்டும், கொஞ்சம் விஷயம் பேசணும்னு கைசிட்ட ஒரு தபால் எழுதி அனுப்புகிறார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. எங்கிருந்துட்டு? ஹாஜிர் என்கிற ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு. போகிற வழியில் கைசவருடைய தபாலை இப்னு ஸஅத் பிடித்து விட்டார். முஸ்லிப்பின் அக்கீலை எப்படி பிடித்தார் அதே மாதிரி இப்னு ஸைத் பிடித்து விட்டார். இப்னு யசீத் பிடிச்சிட்டு போய் தபால் எங்கிருந்து வந்தது, யார் வந்தா, என்ன ஏதுன்னு கேட்கும்போது இப்படி ஹுசைன் வந்து ஒரு இடத்துல கூட உட்காந்துருக்கிறாரு, அவர் தான் அந்த தபாலை கொடுத்தாரு. தபாலை வாங்கி பார்த்தா யசீதை சந்திக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு தபால். இவர் உள்நோக்கத்தோடு எழுதுகிறார், ஆனால் வந்தது போருக்கு தான். இவர் நிறைய உளவுத்துறையை வச்சிருந்தார். இந்த இப்னு யசீத்ங்கிறவர் நிறைய உளவுத்துறையை கூஃபாவுக்குள் உலாவ விட்டு ரகசிய கூட்டம், 4 பேர் அமர்ந்து பேசுவது, 5 பேர் அமர்ந்து பேசுவது, நாட்டுக்கு எதிராக சதி வேலைகளில் ஈடுபடுவது, யார் 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 என்று எல்லா உளவுத்துறை அதிகாரிகளையும் கையில் வைத்து ரகசிய கூட்டம் போடுபவர்கள் அனைவர்களையும் பிடித்து வைத்திருந்தார். ஆகவே இவர் எழுதுகிற தபால், அவருக்கு போகிற தபால், யாராவது செய்தி சொல்ல வழியிலே பயணமாகி வந்தாலோ உடனே பிடித்து எங்கிருந்து வருகிறா, ஏன் வருகிறா, என்ன எதுன்னு மிகப்பெரிய ஒரு அலர்ட், ஒரு ராணுவம் மிகப்பெரிய ஒரு அலர்ட்டாக இருக்கிறது. யாரை சுற்றி? கூஃபாவை சுற்றி, புற எல்லைகளை சுற்றி. அந்த நேரத்தில் தான் இவர் இங்க இருக்கிறார். அப்துல்லா பின் முஃப்தி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வர்றாரு. ஹுசைன் அவர்களே எங்க போய்கிட்டு இருக்கிறீங்க? கூஃபாவுக்கு. கூஃபா பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இப்ப என்ன நடக்குது அங்க, இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அவர் வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். கூஃபா வர வேண்டாம், கூஃபாவுக்கு திரும்பி நீங்கள் போங்கள் என்று முஸ்லிம் பின் அக்கீல் மரண நேரத்தில் ஒரு தபால் எழுதினாரே, அது இந்த கூஃபாவை நெருங்குகிற நேரத்தில் தான் கையில் கிடைக்கிறது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. எந்த முஸ்லிம் பின் அக்கீல் வாருங்கள் 20,000 மக்கள் நமக்கு உண்டு என்று எழுதினாரோ, எந்த முஸ்லிம் பின் அக்கீல் கூஃபா நாட்டு மக்கள் எல்லாம் உங்களுடைய வருகை எதிர்பார்க்கிறார்கள் என்று எழுதினாரோ, அவருடைய 2வது ஒரு தபால் இவர் அந்த கூஃபாவை நெருங்குகிற நேரத்தில் கிடைக்கிறது. ஒரு காரணம் கொண்டும் கூஃபாவுக்குள் நுழையக்கூடாது, எந்த இடத்தில் எனது தபாலை வாசிக்கின்றீர்களோ அங்கிருந்து நீங்கள் திரும்ப சென்றாக வேண்டும், கூஃபா வாசிகள் நீங்கள் நினைத்த மக்களே அல்ல என்று எழுதுகிறார். ரொம்ப தெளிவாயிட்டார் ஹுசைன் ரலியல்லாஹு. என்னமோ நடந்துருச்சுங்கிறத ரொம்ப தெளிவாகிவிட்டார் ஹுசைன் ரலி. ஆனால் ரொம்ப தூரம் நெருங்கிட்டோம், கூஃபாவை மிகப்பெரிய அளவில் நெருங்கியாச்சு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாரார் என்று தெரிந்தவுடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உண்மையில் நேசித்துக் கொண்டிருந்த 300 பேரோடு 400 பேரோடு 200 பேரோடு குழுவாக இருந்து கொண்ட வந்த மக்கள் எல்லாம் அவர் எங்கிருக்கிறார் என்று மெல்ல 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 அவருடைய அணியிலும் சேர ஆரம்பித்தார்கள். உண்மையான தோழர்கள், இஹ்லாஸான தோழர்கள், முஸ்லிம் நண்பர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தையே நேசித்த இஹ்லாஸான தோழர்கள் 100, 150,
150 200 என்று அக்கம் பக்கத்தில் இருந்தெல்லாம் மெல்ல 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 கூட்டம் சேர ஆரம்பித்தது. கூட்டம் சேர ஆரம்பிக்கும் போது கூஃபாவுக்குள் எந்த காரணத்தை கொண்டு வரக்கூடாது என்கிற தகவல் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, 2 ஹாஜிகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மிக தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் ஹஜ் முடித்து ஈராக்கிலே இருந்து வருகிறோம், கடை தெருவிலே பார்த்தோம் முஸ்லிம் பின் அக்கீல் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதோடு முடிவு செய்து விட்டார்கள், இந்த பாவிகள் நம்முடைய குடும்பத்திற்கு செய்த துரோகத்தை இப்பொழுதும் செய்து விட்டார்கள் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம், கைஸ் அவர்கள் கைது செய்யப்படுகிறார். வந்தவுடனே ஒரு பிரதிநிதி அனுப்பினாரா இல்லையா, அவர் கைது செய்யப்படுகிறார். யாரையாவது அனுப்பினால் பிடித்து வைக்கிறார்கள். முஸ்லிம் பின் அக்கீல் தனக்கு ஒரு தபால் எழுதிய பிறகு அவரை கொலை செய்தவருமே இவருக்கு இங்கே வந்துதான் தெரிகிறது. முஸ்லிம் பின் அக்கீல் கொலை செய்யப்பட்டார், கைஸ் கைது செய்யப்பட்டார் என்கிற திடுக்கிடும் தகவல்கள் வரும் நேரத்தில் இராணுவமே மெல்ல 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 சூழ ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிற இடம் எது என்று உளவுத்துறைகளின் மூலம் கண்டுபிடித்து மெல்ல மெல்ல இப்னு யசீத் என்று சொல்லக்கூடிய இந்த யசீதுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கிற கூஃபாவினுடைய கவர்னராக இருக்கக்கூடியவர் மெல்ல 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 இராணுவ அதிகாரிகளை அங்கும் இங்குமாக பலப்படுத்தி அவரை முற்றிலும் முற்றுகையிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அந்த நேரத்தில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படையை பார்த்து பேசியது. அந்த படைக்கு தளபதியாக வந்த மக்கள் எல்லாம் எத்தனை முறை பின்வாங்கி ஓடினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேரமகன், சொர்க்கத்துவாசி, இந்த முகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்ட முகம் என்று சொல்லி இப்னு யசீதுடைய படைக்கு யாரெல்லாம் தளபதியாக வந்தார்களோ ஹுசைன் அவர்களை பிடிப்பதற்காக, பிடிவாரண்டு பிறப்பித்த நேரத்தில் பிடிப்பதற்காக வேண்டி யாரெல்லாம் தலைமையேற்று வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் உள்ளத்தில் ஒரு ஊசல், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேர குழந்தை கை வைத்தால் அல்லாஹ் பொறுக்க மாட்டான், தொட்டால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகி விடுவோம். படைகளிலே சலசலப்பு. எத்துணை தளபதிகள் மாறினார்கள். மாறி 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 கடைசியில் இப்னு யசீத் நானே போகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுக்கே படை தளபதிகள் கட்டுப்படாத சூழ்நிலை. காரணம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்து செல்வங்கள் இந்த செல்வம், சொர்க்கத்து வாசிகள் இந்த செல்வம். இதை தொட்டால் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்லுவது? தலைமைக்கும் கட்டுப்பட வேண்டுமே, ஆட்சி அதிகாரத்திற்கும் கட்டுப்பட வேண்டுமே, பிடித்து கொண்டு போய் யசீதிடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டுமே. யசீதிடத்தில் போவதற்கு முன்னால் இப்னு யசீத் என்ன சொல்லுகிறான்? நான் அவரிடத்திலே கொஞ்சம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அவர் சொல்லுகிறார், நான் யசீதைத்தான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை, அந்த தகவல் பரிமாற்றம், அப்படிப்பட்ட ஒரு சூழல், எல்லா இராணுவ அதிகாரிகளும் அவரை சுற்றி கொண்டிருக்கும் போது அவர் ஆற்றிய உரை இறுதியில் கடைசியாக அவருடைய மரண சாசன சட்டமாக அவர் சொன்னது, அதற்கு பிறகு இந்த படை எப்படியெல்லாம் சதி வேலைகளிலே ஈடுபட்டது, அதில் யசீத் அவர்களுக்கு 1% கூட பங்கு கிடையாது. காரணம், ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்ட அந்த தலை போகும்போது அந்த தலையை பார்த்து அவர் சொல்லி வாசகம் சொல்லி அழுத அந்த சபையினர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.